السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்திலே நாங்கள் துரூசுல் பலாகா என்ற கிதாபினை பலாகாவுடைய விடயத்தில் படிப்பதற்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதனை பரிபூர்ணமாக படித்து முடிப்பதற்கு அல்லாஹ் அவனது அருணினை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால், முதலாவதாக துரூசுல் பலாகா என்ற கிதாபினை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில விடயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக பலாகா என்றால் என்ன? இரண்டாவதாக பலாகா என்ற சொல்லின் கருத்து என்ன? அந்த சொல் எதிலிருந்து உருவானது? மூன்றாவதாக பலாகா படிப்பதால் என்ன நன்மைகள் இருக்கிறது? நான்காவதாக இந்த கிதாபின் முசன்னிஃப் யார்? இந்த கிதாபில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் அறிந்திருப்பதே அவசியமான ஒரு விடயமாகும். ஆகவே இன்றைய முதலாவது பாடத்தில் நாங்கள் பலாகா என்றால் என்ன, பலாகா என்ற சொல்லின் கருத்து என்ன, பலாகா என்ற சொல் எதிலிருந்து உருவானது என்பதை நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அல் பலாகா என்பதற்கு அணி இலக்கணம் என்று பொருள்படும். இரண்டாவதாக அல் பலாகா என்றால் என்ன, அதாவது பலாகாவிற்கு இமாம்கள் என்ன தரீஃபுகள் சொல்கிறார்கள் என்று பார்க்க போனால், பல கிதாபுகளில் இமாம்கள் பலவிதமான தரீஃபாத்துகளை சொல்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல் பலாகத்து ஹிய முதாபகத்துல் கலாம் லிமுக்தலல் ஹால், அதாவது எந்த இடத்தில் நாம் பேச்சை பேசுகின்றோமோ, எந்த இடத்தில் எங்களுடைய வார்த்தைகளை உபயோகிக்கின்றோமோ அந்த இடத்திற்கு பொருத்தமானவாறு எங்களுடைய பேச்சு அமைய வேணும் என்பதுதான் பலாகா. அதனை இவ்வாறு சொல்லலாம்: ஐயகூனல் கலாமு முனாசிபன் லில் மகாம் அல்லதி யுகாலு ஃபீஹி, அதாவது முன்னே சொன்ன விளக்கத்தை போல எந்த இடத்தில் நாம் வார்த்தைகளை சொற்பிரயோகங்களை உபயோகிக்கின்றோமோ அந்த இடத்துக்கு பொருத்தமான வார்த்தைகளாக எமது பேச்சுக்கள் அமைவதுதான் பலாகா என்று சொல்லலாம். இதனை இன்னும் தெளிவாக சொல்ல போனால், ஒருவர் பேசும் பேச்சானது இலேசான சொற்பிரயோகங்களை கொண்டதாக அமைந்து பேசும் பேச்சை கேட்கும் அந்த நபர் சிரமமின்றி புரிந்து கொண்டால் அதற்கு பலாகா என்று சொல்லலாம். இன்னும் வேறு விதத்தில் இதனை சொல்வதாயின், பலாகா என்பது இடத்திற்கும் நிலைமைக்கும் ஏற்றவாறு பொருத்தமான வார்த்தைகளின் மூலம் பொருத்தமான முறையில் பேசுவது இல்முல் பலாகா எனப்படும். ஆகவே கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக சொல்வதாயின், நாம் பேசும் பேச்சை அதை கேட்கும் சாமி கேட்கும் நபர் சிரமம் இல்லாமல் விளங்கிக் கொண்டால் அதற்கு பலாகா என்று சொல்லலாம். ஆம், அடுத்ததாக பலாகா என்ற சொல் எதிலிருந்து வந்தது என்று பார்க்க போனால், பலுக யபுலுகு பலாகத்தன், அதாவது பலுக என்ற ஃபிஅலினுடைய மஸ்தர் தான் பலாகத்தன் என்ற விடயத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே பலுக என்ற சொல்லிலிருந்து பலாகா என்ற சொல் வந்திருந்தால் ஒருவரின் பேச்சு தெளிவானது என்ற கருத்தை தாங்கியதாக அது அமையும். உதாரணமாக ஒருவரை பார்த்து நாம் கான பலீகன் ஃபி ஹுத்பதிஹி என்று கூறினால் கான ஃபஸீஹன் ஃபி ஹுத்பதிஹி, அதாவது அவரது பேச்சில் தெளிவாக பேசக்கூடியவராக இருந்தார் என்று பொருள்படும். அதே போன்று இன்னும் ஒருவரை பார்த்து நாம் கான கலாமுஹு பலீகன் என்று கூறினால் ஃபஸுஹ கலாமுஹு பிஹுஸ்னி பயானிஹி, அழகான விளக்கத்துடன் அவரின் பேச்சு தெளிவாக இருந்தது என்று பொருள்படும். எனவே பலுக என்ற ஃபிஅலின் கருத்தானது ஃபஸுஹ கலாமுஹு பிஹுஸ்னி பயானிஹி வ பிகுவத்தி தஅஸீர், ஒருவரின் பேச்சானது அழகிய விளக்கத்துடன் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக அமைவதற்கு பலுக என்று சொல்லலாம். அதாவது பலுக கலாமுஹு, அவரது பேச்சு தெளிவாக இருந்தது. பலுக என்றால் தெளிவாக அழகான முறையில் பேசினான் என்பதற்கு பலுக என்று சொல்லலாம் என்று இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார். அடுத்ததாக பலக என்ற சொல்லிலிருந்து பலாகா என்ற சொல் வந்திருக்கிறது என்று பார்க்க போனால், முதலாவதாக நாம் பார்த்தது பலுக, ஐன் கலிமாவுக்கு லம் செய்யப்பட்டு பலுக. இப்பொழுது பார்க்கின்றோம் பலக, ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹா செய்யப்பட்ட பலக யபுலுகு புலூகன். எனவே
இதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு இடத்தை அடைந்து கொண்டான் என்ற கருத்தும் இருக்கிறது. இரண்டாவதாக பருவ வயதை அடைந்தான் என்ற கருத்தும் இருக்கிறது. என்றாலும் பலக என்ற ஃபிஅலிலிருந்து பலாகத்துன் என்பது வருவதற்கான அறிகுறிகளோ அல்லது வேறு சாத்தியக்கூறுகளோ இந்த இடத்தில் மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. என்றாலும் இதை சில இமாம்கள் இவ்வாறு அணுகுகிறார்கள். பலக என்ற சொல்லிலிருந்து இந்த பலாகா என்ற சொல் வந்திருந்தால் முதலாவதாக ஒரு இடத்தை அடைந்தான் என்ற பொருள்படும். உதாரணமாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவத்திலே இவ்வாறு சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் கூறும் ஆயத்தாக, ஹத்தா அப்லுக மஜ்மஅல் பஹ்ரைன், இரு கடல்கள் ஒன்றும் சேரும் இடத்தை அடையும் வரை. எனவே பலக என்பது ஒரு இடத்தை அடைந்தான் என்று பொருள்படும். உதாரணமாக பலகத்துல்லாபு தாலிகல் மக்கான், மாணவர்கள் அந்த இடத்தை அடைந்து கொண்டார்கள். எனவே இந்த ஃபிஅலிலிருந்து அவர்கள் எந்த கருத்தை சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு இடத்தை அடைவது போன்று ஒருவனுடைய பேச்சானது தெளிவானதாக அமைந்து பிறருடைய உள்ளத்தை அது நல்ல முறையில் சென்றடையுமாயின் அதுதான் பலாகா என்கிறார். ஆம், கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, இரண்டாவதாக பலக என்ற ஃபிஅலுக்கு பருவ வயதை அடைந்தான் என்ற கருத்தும் இருக்கிறது. இதனால் தான் ரஜுலுன் பாலிகுன், இம்ரஅத்துன் பாலிகத்துன், பருவ வயதை அடைந்த ஆண் பெண் என்ற கருத்துக்களை நாங்கள் வைக்கின்றோம். இதனை ஃபிக்ஹ் கிதாபுகளில் எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக தொழுகை, நோன்பு கடமையாகுவதற்குரிய ஷர்த்துக்களில் ஒன்றாக ஐயகூன பாலிகன், அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்ற புலு உடைய அந்த சொல்லை அந்த இடத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், பாவிப்பார்கள். இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது பலக என்ற சொல்லுக்கு பருவ வயதை அடைந்தான் என்ற கருத்தும் இருக்கிறது. எனவே ஒருவர் பருவ வயதை அடைந்ததன் பின்னால் தான் அவரின் பேச்சு தரமான ஒரு பேச்சாகவும் முதிர்ச்சி தன்மையுடைய ஒரு பேச்சாகவும் மாறும். அப்போதுதான் அந்த பேச்சு அர்த்தமுள்ள பேச்சாகவும் காணப்படும். எனவே இந்த இரண்டு கருத்துக்களையும் கவனித்து பலாகா என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் பலாகா என்ற சொல்லுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்திலே நாங்கள் பலாகா என்ற சொல்லினுடைய கருத்து என்ன, அதற்கான வரைவிலக்கணம் என்ன, அது எங்கிருந்து உருவானது, இமாம்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்ற விடயத்தை பார்த்தோம். ஆகவே பார்த்த விடயங்களை கொண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் அடைவதற்கு அவனது அன்பையும் அருளையும் சொரிந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.